ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நம்ம குடும்பத்தில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தேவையோடு, ஒருவேளை தேவையெல்லாம் இல்லை, ஆனால் மனதில் சமாதானம் இல்லை, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம் தேவன் நமக்கு பதில் தருகிறவர். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம் ஜெபத்தை தள்ளாதவர். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து நம்ம ஜெபிக்கலாமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம். ஆண்டவரே, எங்களுடைய வீடு, உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நிறைய நேரத்தில் ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இன்னும் நிறைய குறைகளோடு ஒருவேளை இன்னைக்கு காணப்படலாம். இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது போல், ஆண்டவரே, எங்கள் வீட்டை, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும், ஒருவேளை அது ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கலாம், இல்லை வயது முதிர்ந்த ஒரு நபராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நீர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வீடு, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம எதனால அறிந்து கொள்வோம்? யாராவது சொல்லுவீங்களா? எல்லாருமே சொல்லலாமே. ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு என்றால் எதை வைத்து நம்ம இந்த வீடு ரொம்ப ஆசீர்வாதமான வீடு, இவங்க கர்த்தரால் வசிக்கப்பட்டவர்கள் என்று எதை குறித்து நம்ம சொல்லுவோம்? சொல்லுங்களேன். சமாதானம், ஒருமனப்பாடு. அப்போ யாருக்கும் பெரிய வீடு பங்களாலாம் வேண்டாமா? நம்ம எப்படி அப்பா சொல்லுவாங்களே, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு அப்படியே போயிடுவோம் இல்லையா? எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் இல்லையா? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இன்னும் எல்லா உறவுகளில் இருக்கிற அந்த சமாதானம், சந்தோஷம் எல்லாமே நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார், எல்லாத்தையும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் நிறைய நேரங்களில் பிசாசு அதை திருடி விடுகிறான். இன்னைக்கு நம்ம வீடு எல்லா பகுதியிலும் ஏதோ கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறோம், சரி பரவாயில்ல, அப்படி அல்ல. நல்ல சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது போல, நம்ம எல்லா பகுதியிலும் நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய காரியங்கள், எதிர்காலம், சுகம், எல்லாவற்றுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. குறைவில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அதை தர இன்றைக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் கேட்போமானால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 122:7. 122:7. சங்கீதம் 122:7 நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாரும் எடுத்து அதை பாருங்களேன். 122:7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. உன் அரண்மனைக்குள்ளே சுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு எங்கே அரண்மனை இருக்குது? நான் ஒரு சின்ன வீட்டில் வாழ்கிறேன், வசதியே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் இங்க போடப்பட்டிருக்கிற 2 காரியம் பாருங்க. உன் அலங்கத்துக்குள்ளே முதலாவது சமாதானமும், இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த 2 காரியமும் எங்க இருக்குதோ நான் நம்புகிறேன் அதுதான் ஒரு பெரிய அரண்மனை இல்லையா? அதுவே நமக்கு ஒரு பரலோகம் போல அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குட்டி பரலோகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? உண்மையாகவே பாருங்க, சுகம் இல்லைன்னா சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது பெனாயாக்கு ஃபீவர் வந்தது. ஹை ஃபீவர் வரும்பொழுது பாருங்க,
103 டிகிரிக்கு மேலே போகும்போது ரொம்ப பயம் வருகிறது. ஐயோ பிள்ளைக்கு உடனே எல்லாரும் பயமுறுத்துறாங்க, ஐயோ ஃபிட்ஸ் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், இன்னும் பயமாகிறது. அப்போ ஜெபம்லாம் என்ன? ஆண்டவரே பிள்ளைக்கு சுகம் தந்துருங்க, வேறு எதுவுமே வேணாம். உண்மையாகவே அப்படிதான் இல்லையா? அந்த ஆரோக்கியம் மாத்திரம் இல்லைன்னா பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் வருகிறதும், தேவையற்ற செலவுகள், இன்னும் சமாதானம் இல்லை, ஆரோக்கியம் இல்லைன்னா பாருங்க, எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் அதில் சமாதானம் இருக்குமா? அதை நம்ம சந்தோஷமாக அனுபவிக்க முடியுமா? நல்லா சாப்பிட முடியுமா? ஒரு BMW, பென்ஸ் இப்படிப்பட்ட விலை உயர்ந்த கார்கள் இருந்தாலும் நம்ம ஜாலியாக அதில் போக முடியுமா? இல்லை. இந்த சுகம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தி எல்லா வியாதிகளில் இருந்தும் நம்மை நீங்களாக்கி மீட்டு இருக்கிறார். அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் வைத்து போன ஒன் ஆஃப் த ஆசீர்வாதங்கள், ஒரு ஆசீர்வாதங்கள்ல ஒன்று நமக்கு சுகம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம இந்த வசனத்தில் பார்க்கிறோம் சமாதானம். ஹல்லேலூயா. சமாதானம். ஒரு சின்ன ஒரு சண்டை வந்துருச்சுன்னா பாருங்க, அந்த நாள் முழுவதும் பாருங்க எதையுமே நம்மளால செய்ய முடியாது. ஒரு சமையல் கூட நல்லாவே வராது, அப்படிதானே? ஒரு சண்டை வந்துருச்சுன்னா சமையல் நல்லா வராது, தூக்கம் நல்லா வராது, ஒரே கஷ்டமா இருக்கும், ஒரே டென்ஷனா இருக்கும். அதனால அந்த பிசாசு அப்படிதான் செய்வான். நல்லா இருக்கிற குடும்பத்துல, சமாதானமா இருக்கிற குடும்பத்துல, சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நம்ம பெண்களுக்கு அப்படியே மூஞ்சே உருன்னு ஆயிரும் இல்லையா? ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற சாத்தான் நம் எல்லைகளுக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. யோபுவை சுற்றிலும், யோபுவையும் அவனுக்குண்டான யாவையும் சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்தார். யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோபு 5:24. யாராவது ஒருவர் வாசிங்க. யோபு 5. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடே இருக்க காண்பீர். ஹல்லேலூயா. நம் கூடாரங்களில் நம்ம முதலாவது ஜெபிக்க போகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே சுகமும் சமாதானமும் நிறைவாய் தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ வந்து போகிற சமாதானம் அல்ல, சுகமும் சமாதானமும் ஹல்லேலூயா பரிபூர்ணமாய் தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும், எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் அது மேட்டர் இல்லை. உள்ள நம்ம எப்படி வாழ்கிறோம், ஹல்லேலூயா, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? சுகமும் சமாதானமும் ஆரோக்கியமும் சௌக்கியத்தையும் அவர் வர பண்ணுவேன், உன் வியாதியை விட்டு உன்னை விட்டு நீக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இத்தனை நாட்கள் பண செலவுகள், வியாதி நிமித்தம் தேவையில்லாத பண செலவுகள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். இந்த மாதத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரை எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து, பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து உங்கள் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க உங்கள் இருதயத்தை ஊற்றி நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் உங்கள் ஜெபங்களை, விண்ணப்பங்களை நம் தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே என்னால ஒன்றும் முடியாது. ஆண்டவரே என்னோட ஆரோக்கியமான உணவு முறைகளோ, என்னோட ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களோ இல்ல, நீர் எங்களை காக்கிறவர், எங்கள் கால்களை தள்ளாட ஒட்டாத தேவன், எங்களை மரணத்துக்கு விலக்கி காக்கிற தேவன், எங்கள் கண்களை கண்ணீருக்கும் எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் விலக்கி காக்கிறவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம், சுகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். இனி ஆண்டவரே வியாதி எங்கள் வீட்டில் வரக்கூடாது. ஆண்டவரே ஆரோக்கியமும் சௌக்கியமும் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா. தேவையற்ற மருத்துவ செலவுகள், தேவையற்ற டாக்டர் விசிட்ஸ், ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் ஆண்டவரே தேவையில்லை. ஆண்டவரே
தேவையில்லை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுகமும் சமாதானத்தையும் தங்கி இருக்க பண்ணுவீராக. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பிசாசன் காரியங்கள், ஹalleluya, வாக்குவாதங்கள், சண்டைகள், ஆண்டவரே மூர்க்க குணங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கள் வீட்டாரிடத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவரே தாழ்மை, அன்பும், பொறுமையும், சாந்தமும் எங்களுக்கு தருவீராக. கேளுங்க ஆண்டவரே, தாழ்மை, பொறுமை, அன்பு, சாந்தத்தை, ஆண்டவரே சகிப்பு தன்மையை, நீடிய பொறுமை, கேளுங்க ஆண்டவரே, நீடிய பொறுமையை தாங்க. சில நேரம் சமாதான குறைவுக்கு நம்ம தான் காரணம். நீடிய பொறுமை இல்லையே, சகிப்பு தன்மை இல்லையே, வார்த்தை தவறி பதறி பேசின வார்த்தைகள், ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வீட்டில் சமாதானம் தங்கி இருப்பதாக. உம்முடைய சமாதானம், ஹalleluya, உம்முடைய சமாதானம் தங்கி இருப்பதாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டை குறித்து விசாரிக்கும் பொழுது அது சமாதானத்தோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். வீட்டில் ஆதார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன்.